Next we are coming to the part of the very interesting part called stress strain curve. Stress strain curve. Strain is in the x-axis, stress is in the y-axis. See that? Stress is in the strain and stress. So we are coming into the main part. So okay, suppose a wire is there. We are gradually increasing the load. Or wire is there, anything, we are gradually increasing the load. This is that, you can see that I am gradually increasing the load. What is happening? You can just see that. ஒரு கட்டத்தில் விட்டனா மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்க்கு வந்துருது. ஒரு கட்டத்தில் விட்டனா ஒரிஜினல் ஷேப்க்கு வந்துருது. நல்லா இதோட பிஹேவியர் பாருங்க. ஸோ அப்போ இதுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்கு. யூ ஹேவ் எலாஸ்டிசிட்டி, மோர் எலாஸ்டிசிட்டி. யூ கேன் ஜஸ்ட் see that elasticity is there. இப்போ விட்டன்னு சொன்னால் மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடுது. அப்போ இது ஒரு பிஹேவியர். யூ கேன் ஜஸ்ட் see that. Now I am just applying the force. நல்லா பார்த்துக்கோங்க. I am applying force apply பண்ணுறேன். ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? டிஃபார்ம் ஆகி ஒரிஜினல் ஷேப்புக்கு வரல. ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி போயிடுச்சு, பிளாஸ்டிக் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் கிழிஞ்சே போயிடுச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி டிஃபைன் பண்ண போகிறோம். அப்படியே நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இட் வில் ரீகெயின்ஸ் ஒரிஜினல் ஷேப். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், ரீகெயின் டு ஒரிஜினல் ஷேப். ஆனால் இப்போ அப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் ஷேப்பை ரீகெயின் பண்ண முடியல, மறுபடியும் டிஃபார்ம் ஆகி உடஞ்சிருது. இதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போது ஒரு ஒயரை கட்டி தொங்க விட்டு the load is increasing gradually in the metal wire. A graph is drawn between stress and strain. So அப்போ என்ன கிடைக்கும்? We are getting this shape. So we are going to என்ன இதை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் கவனிங்க. can you see this? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து கிராஃபோட ஃபஸ்ட்டு ரீஜியனை O2Pங்கிற ரீஜியனை நம்ம வந்து இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். O2Pங்கிற ரீஜியனை டிஃபைன் பண்ண போகிறோம். கேன் யூ see that? நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், விட்டுட்டேன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்துடுது. ஹியர் திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் த ஸ்ட்ரெயின், திஸ் இஸ் த ஆக்சிஸ் ஃபார் த ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இதோட எலாங்கேஷன் வந்து மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடுது. இந்த பார்ட்டில் இது வரைக்கும் இங்கேருந்து இங்கே இருக்கிற பார்ட் வரைக்கும் நீ வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்போ பார்த்தோன்னா இந்த லைன் வந்து லீனியராக இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேஸில் நல்லா புரிஞ்சுக்கும். இந்த லைன் வந்து எப்படி இருக்கும்? லீனியராக இருக்கும். இந்த லைன் வந்து எப்படி இருக்கும்? லீனியராக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ, லீனியராக இருக்கும். ஸோ அப்போ அந்த லிமிட்டுக்கு பேர் திஸ் லிமிட் P இஸ் கால்ட். அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான், அதாவது நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நான் அப்ளை பண்ணேன்னா, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன்னா stress is directly proportional to strain. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக அதோட ஸ்ட்ரெயின், அதோட சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஹியர் யூ கேன் see that this change in configuration அதாவது எலாஸ்டிக் லிமிட் இங்கே வரைக்கும் இருக்கும். ஆனால் ப்ரொப்போர்ஷனாலிட்டி லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் தான் இருக்கும். தட் பாயிண்ட் P is called it as proportionality limit. Why it's called as proportionality limit? அந்த பாயிண்ட் வரைக்கும் stress is directly proportional to strain. அந்த பாயிண்ட் வரைக்கும் stress is directly proportional to strain. அப்போ அந்த இடத்துல இந்த கர்வில் ஒரு ஆங்கிள் போட்டிங்கன்னா தீட்டா. ஓகே, அப்போ tan theta அப்படிங்கிறது என்னன்னா stress by strain, y by x, stress by strain. Within proportionality limit, stress is directly proportional to strain. அங்கே வர ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் people are call it as a elasticity modulus. அந்த elasticity modulusல 3 டைப் இருக்கு. யங்ஸ் மாடுலஸ் ஒன்று, தென் பல்க் மாடுலஸ் ஒன்று, சியர் மாடுலஸ் ஒன்று. நம்ம we are restricted our studies to only the Young's modulus. Can you see that longitudinal இருந்தால் அது Young's modulus. Now this is a tan theta. tan theta போது this is a எந்த கர்வ்? ஓல இருந்து P வரைக்கும் இருக்கிற கர்வ் என்ன? லீனியர் கர்வ். லீனியர் கர்வாக இருந்தால் என்ன? tan theta equal to if you take this as இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு,
இதுக்கு பேர் என்னது ஸ்ட்ரெஸ், இதுக்கு பேர் என்னது ஸ்ட்ரெயின். இப்போ tan theta equal to stress by strain, that stress by strain is called it as a modulus. அப்போ இந்த லிமிட்டுக்குள்ள stress is directly proportional to strain, so that is called it as a Young's modulus. இதைத்தான் ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூக்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, within the proportionality limit stress is directly proportional to strain. What he is saying, within proportionality limit stress is directly proportional to strain. That constant is called it as Young's modulus. That constant is called it as what? Young's modulus. Stress equal to y into strain. Within proportionality limit, ஹூக்ஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு என்னன்னா, within proportionality limit stress is directly proportional to strain, then stress equal to E into strain. This is elasticity modulus. Suppose it's a linear elongation அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல Young's modulus will comes into picture. Can you understand? நான் force apply பண்றேன், அது stress வந்து directly proportional to strain இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் என்னது, proportionality limit. So that theta we need to consider here in the graph la. புரியுதா? Can you understand? அப்போ first part O2P முடிச்சிட்டோம். first part என்னது, O2P. இந்த part நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது P2E பார்க்கலாமா? Can we see that P2E? Can you see that P2E? So that is what we are saying, that you can read this here. When the strain is small in the region OP, in this region OP, stress is proportional to strain. நம்ம படிச்சது தான், stress is proportional to strain. This region is so called Hooke's law. Hooke's law is obeyed in this. So this point P is called as limit of proportionality or proportionality limit. There y equal to stress by strain, that is equal to tan theta. This y is called as Young's modulus, that is slope of the curve. That is the slope of the curve. Can you understand? This is the first part முடிச்சிட்டோம். Second part போறோம்பா. We'll see that second part. You see this animation. You can just, I am applying the force. I am applying the force. ஒரு part வரைக்கும் proportionalா இருக்குதுப்பா. ஒரு part வரைக்கும் it's getting proportional. அதுக்கப்புறம் that proportionality limit reached, then that elastic limit வரைக்கும் வருது. What is mean by elastic limit? See, up to this point, நல்லா புரிஞ்சுக்கோ மறுபடியும், up to this point, so stress is directly proportional to strain. அப்பவும் it regain its original shape. விட்டுட்டிங்கன்னா it's regain its original shape. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம், நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் stress is not directly proportional to strain. ஆனால் என்னன்னா திரும்ப விட்டா வந்துடும். எப்படி சார் இது? இந்த செகண்ட் பாயிண்ட் எப்படி சார்? இந்த ரப்பர் பாருங்க, நான் பிடிச்சி இழுக்கிறேன். இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் ஆக மாட்டேங்குது. ஆனால் இப்போ விட்டாலும் இட் வில் கம் டு த ஒரிஜினல் ஷேப். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோ. தட் இஸ் த எலாஸ்டிக் லிமிட். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஆனால் அந்த பார்ட்லேயும் என்னது, மறுபடியும் it will regain its original shape. That limit is called as elastic limit. proportionality limitலேருந்து எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் என்னது, விட்டா மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்க்கு வரும். ஆனால் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட் கர்வ் இஸ் திஸ் ஒன், PE கர்வ். அந்த கர்வ் தான் என்ன சொல்கிறோம், PE கர்வ். அது வரைக்கும் இருக்கிற ரீஜியன் தான் எலாஸ்டிக் ரீஜியன். வாட் இஸ் மீன் பை த ரீஜியன் எலாஸ்டிக் ரீஜியன்? எலாஸ்டிக் ரீஜியன்னா நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டனா இட் வில் ரீகெயின் டு ஒரிஜினல் ஷேப். அப்போ அந்த எலாஸ்டிக் ரீஜியனில் ரெண்டு ஏரியா இருக்குது. என்னென்ன ஏரியா? ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் ஒன்று, இன்னொன்று என்னது, வாட் இஸ் தட், எலாஸ்டிக் லிமிட். ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டுக்கு மேலே திஸ் கம்ப்ளீட்லி எலாஸ்டிக் லிமிட் தான். ஸோ அப்போது ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டுக்கு மேலே it will, stress is not directly proportional to strain up to the point E. Can you understand? புரியுதா? So okay, now we are going to see what actually will happen. You see that? Can you applying the force? We are applying the force. இப்போ பாருங்க, we can take only one graph as a reference. It's a nominal அப்படின்னு சொன்னா we'll see that this is actually true things happening, but we'll see the nominal thing what is happening அப்படின்னு பார்க்கலாம். First வந்து proportionality limit, force apply பண்றோம், we are applying the force, then this is a proportionality limit, this is the elastic limit, then it is going as a
ஸோ அதோட ஈல்டுக்கு போகுது, அதோட மேக்ஸிமம் ஈல்டுக்கு வந்துடுது, இந்த இடத்துல பிரேக் ஆயிடுது. யூ கேன் ஜஸ்ட் see that. யூ கேன் இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் போயிடுச்சு. அடுத்தது ஈல்டாக ஆரம்பிக்குது, இழுக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹார்டாக ஆரம்பிக்குது, ஒரு இடத்துல போயிட்டு நெக் அதை அந்த இடத்துல பிரேக் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அல்டிமேட் பாயிண்ட், அல்டிமேட் ஸ்ட்ரென்த். அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரீச் ஆச்சுன்னா, ஸோ இந்த கருவில் பாருங்கள், ஸோ இட் வில் கோ, இட் ஸ்டார்ட் ஈல்டிங். இந்த இடத்துல இருந்து ஈல்டு என்ன ஆகுது, ஈல்டாக ஆரம்பிக்குது. அங்கே வர்றது தான் ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்க. ஈல்டாக ஆரம்பிக்குது, இட் இஸ் கெட்டிங் ஈல்டட், தென் இட் இஸ் கோயிங் லைக் திஸ், ஈல்ட் ஆகிட்டு தென் இட் வில் ரீச் த மேக்ஸிமம். அதனால எவ்வளோ வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு. யூ கேன் see that இவ்வளோ தான் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பிரேக் ஆகுது, நல்லா பாருங்கள். இந்த இடத்துல ஈல்ட் ஆகுது, இப்போலாம் ஈல்ட் ஆகிட்டு இருக்குது, ஈல்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா தென் இட் வில் பிரேக். ஸோ நவ் திஸ் இஸ் கால் இட் அஸ் வாட், ஈல்டிங். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பாயிண்ட் இஸ் கால் இட் அஸ் அ பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்து. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பாயிண்ட் சியில் போய் பிரேக் ஆகும். நீங்கள் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா கூட இட் வில் பிரேக். ஸோ இட் வில் பிரேக். ஸோ அப்போ என்ன ஆகுது, உனக்கு என்ன ஃபோர்ஸை கொடுத்து பாடியை டிஃபார்ம் பண்ணுற, அவ்வளோதான். எலாஸ்டிக் லிமிட், ப்ரொபோஷனாலிட்டி லிமிட், எலாஸ்டிக் லிமிட், ஈல்டிங், மேக்ஸிமம் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் வருது, தென் பிரேக் ஆயிடுது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் see that. இதில் பாருங்கள், இந்த அனிமேஷனில் பாருங்கள், அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். எலாஸ்டிக் லிமிட்லேயே இருக்குது, ஈல்டாக ஆரம்பிக்குது, ஈல்டு தான் இழுக்க ஆரம்பிக்குது, ஒரு ஷேப் மாற ஆரம்பிக்குது, ஹார்டன் ஆகுது, அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் ஆகி நெக் ஆகிட்டு உடஞ்சி போயிடுது. இந்த இடத்துல see that, broken. So that is what thing. Can you understand that? So அப்போ region can you understand? புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? Any doubt in this? So we need to find out O is starting, proportionality limit, elastic limit, ultimate strength or breaking strength, breaking point. So then yield will be there. It should have yield. அது பிடிச்சி இழுத்து அதோட ஷேப் மாற ஆரம்பிக்கணும். எங்கேருந்து மாற ஆரம்பிக்கும், E2ஏங்கிற பாயிண்டில் மாற ஆரம்பிச்சிடும். சரியா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? E2ஏங்கிற பாயிண்டில் மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஈக்கு அப்புறம் இருக்கிற எல்லா ரீஜியனுமே கால் இட் அஸ் வாட், பிளாஸ்டிக் ரீஜியன். திஸ் ஈக்கு அப்புறம் இருக்க எல்லா ரீஜியனுமே இட்ஸ் கால் இட் அஸ் வாட், பிளாஸ்டிக் ரீஜியன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? வெரி பியூட்டிஃபுல். ஃபிசிக்ஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல் if you understood. Okay, now we are going to see that second part. You can see that if the strain is increased a little bit in the region PE, the stress is not proportional to strain. This behavior is known as point E. So இது வந்து elastic limit னு சொல்லிரோம். Already we have told that. This is what we already told this. என்ன சொன்னோம்? elastic limit அப்படினு சொல்லியாச்சு. இந்த இது elastic limit அப்படினு சொல்லிட்டோம். So எந்த பாயிண்ட்? This point is called as elastic limit. அடுத்த பாயிண்ட்க்கு போறோம். Then we are going to the point 3. Here, if the wire is stretched beyond the elastic limit E, between E to A, the strain increase much rapidly, and if the stretching force is removed, the wire does not come back to the natural length. It will not come back to the natural length. So that is what happening. In the EA க்கு மேல போனீங்கன்னா, if you go beyond this EA, it will not regain its original shape. Plastic region குள்ள உள்ள enter ஆயிருச்சுன்னு அர்த்தம். Plastic region குள்ள enter ஆயிருச்சுன்னு அர்த்தம். Then the final things are coming into picture. You read very carefully. So நான் சொன்னது எல்லாமே இருக்கும் பாருங்க. If the stretch is increased further by very small increase, it is a very large increase in strain region AB la, and after reaching a point B, the strain increases even if wire is unloaded and then ruptured. So இங்க பாரு, இந்த இடத்துல after this A க்கு அப்புறம் even small increase in strain, small increase in stress will increase the strain very high. It will reach the maximum point called what, breaking strength. இந்த பாயிண்ட் ரீச் ஆயிருச்சுன்னா நீங்கள் லோடை ரிமூவ் பண்ணிட்டா கூட இட் வில் பிரேக். இந்த பாயிண்ட் சியில் வந்து இட் வில் பிரேக். சரியா? இட் வில் பிரேக். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ தட் இஸ் வாட் மென்ஷன்ட் ஓவர் ஹியர். ஸோ ஈவன் ஆஃப்டர் ரிமூவல் ஆல்சோ பண்ணிடும். அந்த பாயிண்ட் பி இஸ் கால் இட் அஸ் பிரேக்கிங் ஆர் டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. பிரேக்கிங் ஆர் டென்சைல் ஸ்ட்ரென்த். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க, இல்லைனா டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Okay, now we are going to see that again. We are going to review that once again. We can see O2P, proportionality limit. Stress is directly proportional to strain. Stress is directly proportional to strain. அதுக்கப்புறமும் அப்ளை பண்ணுறோம். இப்போ அப்ளை பண்ணுறது பூரா எந்த ரீஜியன்? P2Eங்கிற ரீஜியன். அடுத்தது E2Aன்னு போனால்
E2Aல போகிறது என்னென்னா இதுதான் E2A. உனக்கு வந்து டிஃபர்மேஷன், இட் வில் நாட் கம் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப், டிஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணுறேன், எகெயின் ஏலிருந்து அப்ளை பண்ணேன்னா the maximum ultimate strength it will reach, then it will get rupture at C. So that is what happening. Can you understand? So that is what happening. So you can see that. Then we are going to see for the various material what is the stress strain curve. இதில் தான் இப்போ questions கேட்பாங்க. The questions will be asked. Stress strain curve for different material. Brittle material, நம்ம கண்ணாடி brittle போட்டால் அப்படியே உடஞ்சி போயிடுது இல்லையா, that is called as a brittle material. சரியா, brittle material. The plastic region between E and C, small for brittle material. இந்த இடத்துல நம்ம போனோம் இல்லையா, Pலிருந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் E போனோம் இல்லையா, Eலிருந்து C வரைக்கும் போகிற பாயிண்ட் இந்த E2C. இந்த E2C வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இந்த Eலிருந்து C வரைக்கும் நான் இவ்வளோ பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இது ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா that is called as what? Brittle material. ஈல்டிங்கே இருக்காது. பிளாஸ்டிக் ரீஜனை தாண்டணும், எலாஸ்டிக் ரீஜனை தாண்டோன்னே உடஞ்சி போயிடும். என்னது, எலாஸ்டிக் ரீஜனை தாண்டோன்னே உடஞ்சி போயிடும். எலாஸ்டிக் ரீஜனை ஒன்ஸ் இட்ஸ் ரீச் த எலாஸ்டிக் ரீஜன், ஸோ பிரேக் சூன் ஆஃப்டர் த எலாஸ்டிக் லிமிட் இஸ் கிராஸ்ட். கேஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னா அதான், காங்கிரீட்டை போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும் அப்படியே. யூ கேன் அப்ளை ஃபோர்ஸ், இட் வில் வித்ஸ்டாண்ட். பட் ஒரு லிமிட் ரீச் ஆனால் உடனே டப்புன்னு உடஞ்சி போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன், காங்கிரீட், சம் கிளாஸ் மெட்டீரியல். Some glass material, you can see that these all brittle material. நமக்கு brittle material வேணும், ductile material வேணும். அடுத்தது ductile material. Ductile materialனா இந்த E and C வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். This EC will be more. அதாவது ஈங்கிறது என்ன, எலாஸ்டிக் லிமிட்லேருந்து ரப்சர் ஆகிற வரைக்கும் இருக்கிற லிமிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா வந்து உங்களோட கோல்டு இருக்கு இல்லையா, கோல்டு அதனால தான் எவ்வளோ வேணாலும் பிடிச்சி இழுப்பாங்க, அது உடஞ்சி போகாது. இழுக்க இழுக்க உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். என்னது, இழுக்க இழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கேஸ்டைனும் அதான், நிறையா வந்து பெரிய கேஸ்டைனில் மைல் ஸ்டீல் அதான். மைல் ஸ்டீல் வந்து என்னென்னா அதை வந்து கம்பியாக இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன கம்பி, பெரிய கம்பி, அதை விட பெரிய கம்பியாக பிடிச்சி இழுத்து அதை வந்து பெருசாக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு மைல் ஸ்டீலுக்கு வந்து என்ன, உங்களுக்கு வந்து என்னென்னா டக்டைல் அதிகமாக இருக்கும். அது வந்து இட்ஸ் எ டக்டைலிட்டி இஸ் மோர். Can you understand? Ductility is more. அந்த எலாஸ்டிக் லிமிட்லேருந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் கால் இட் அஸ் திஸ் EC வில் பி மோர். ஸோ என்னென்னா ஸ்டீலு, கோல்டு, சில்வரு, காப்பரு, சம் அலாய்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்டைல் மெட்டீரியல். டக்டைல் மெட்டீரியல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா என்னன்னு சொல்லிட்டு? அப்போது பிரிட்டல் மெட்டீரியல்னால் என்னது, இந்த EC வந்து கம்மியாக இருக்கும். சூன் ஆஃப்டர் E போச்சுனாலே உடஞ்சி போயிடும். ஓகேவா? டக்டைல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த EC வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று படிக்க போகிறோம், எலாஸ்டோமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று படிக்க போகிறோம். எலாஸ்டோமர்ஸ்னால் இதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனே வராது. சரியா? இதுக்கு எந்தவே இருக்காது. உனக்கு ECங்கிற அந்த பிளாஸ்டிக் லிமிட்டே இருக்காது. தெர் இஸ் நோ பிளாஸ்டிக் லிமிட் அட் ஆல். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ரப்பர். நம்ம வந்து என்னது, நீ வந்து எல்லாருமே வந்து ரப்பர் வச்சு எரேசர் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை இப்படி அமுத்திக்கிட்டு இருப்பீங்க, நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். டப்புன்னு உடஞ்சி போயிடும். பார்த்துருக்கீங்களா? டப்புன்னு உடஞ்சி போயிடும். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்னென்னா அந்த ஈக்கு அப்புறம் அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்கு அப்புறம் அதுக்கு அந்த ரீஜனே இருக்காது, பிளாஸ்டிக் ரீஜனே இருக்காது. ஸோ யூ கேன் see that ஸ்ட்ரெஸ் இந்த இடத்துல வந்து கர்வ் வில் பி லைக் திஸ், பேரபோலிக் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். So within the elastic limit for elastomer and strain produces much larger than the stress applied. Such a materials have a no plastic range. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து பிளாஸ்டிக் ரேஞ்சே கிடையாது. Soon after, அதாவது பிரேக்கிங் பாயிண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு த எலாஸ்டிக் லிமிட். அதனால தான் நீ ரப்பர் வச்சு இப்படி அழுத்திக்கிட்டு இருந்தேன்னா டக்குன்னு உடஞ்சி போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எலாஸ்டோமர். இந்த கொஸ்டினை கூட கேட்கலாம்ப்பா, எலாஸ்டோமருக்கு எப்படி கர்வ் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். இந்த டைம் வந்து கேட்டாங்க இல்லையா உங்களுக்கு வந்து, ஸோ காப்பருக்கு வந்து எப்படி வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் வந்து ஸோ எப்படி எலாஸ்டோமருக்கு என்ன கர்வ் இருக்குன்னு, ஸோ அதுக்கு அந்த பார்ட்டே கிடையாது. எலாஸ்டிக் லிமிட் ரீச் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நவ் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, என்சிஆர்டியில் கொடுத்துருக்குறாங்க, டிஷ்யூ ஆஃப் அயோட்டா. அயோட்டாங்கிறது வந்துன்னா லார்ஜ் டியூப் வெசல் கேரிங் எ பிளட் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது. இதை ஒரு எக்ஸாம்பிளாக கேட்கலாம். எதுக்கு? எலாஸ்டோமருக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக கேட்கலாம். இதை வந்து கொடுத்துருக்குறாங்கப்பா, they have given it. Can you understand? புரியுதா? ஸோ we are stopping today here. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்,
வெரி பியூட்டிஃபுல் திங். எலாஸ்டிசிட்டினா என்னென்னு பார்த்தோம், பிளாஸ்டிசிட்டினா என்னென்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் பார்த்தோம், ஸ்ட்ரெயின் பார்த்தோம், ஸ்ட்ரெஸ்ஸோட டைப்பு, ஸ்ட்ரெயினோட டைப்பு, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் வெரி பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்த்தோம். அது எப்படியெல்லாம் இருக்குது, அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டையும் பார்த்தோம். ஸோ அதில் 3 எக்ஸாம்பிள் மெட்டீரியல் என்னது, பிரிட்டல், டக்டைல் அண்ட் எலாஸ்டோமருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போது பிரிட்டல் மெட்டீரியல்னா ஈஸி, அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்கு இருக்கிற ரேஞ்ச் வந்து பிளாஸ்டிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம். டக்டைலுக்கு பிளாஸ்டிக் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். எலாஸ்டோமருக்கு வந்து பிளாஸ்டிக் ரேஞ்சே வராது, எலாஸ்டிக் லிமிட்டுக்கு பக்கத்துலேயே பிரேக்கிங் பாயிண்ட் வந்து உடஞ்சிரும் ரப்பர் பார்த்தோம். அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள். தென் அயோட்டாங்கிற ஒரு வால்வை பற்றி பார்த்தோம், நமக்கு பிளட் எடுத்துகிட்டு போகிறத பற்றி, அது வந்து எலாஸ்டோமரில் வருதுங்கிறத பார்த்தோம். தீஸ் ஆல் ஆர் த திங்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் வீல் சி சம் அதர் யங்ஸ், மெயினாக வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் அண்ட் தென் ஷியர் மாடுலஸ். ஸோ அதுக்கப்புறம் வீல் சி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது. ஸோ ப்ளீஸ் டூ கனெக்ட் வித் தட். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்லாம் சால்வ் பண்ணுங்கள். வாட் ஆர் த ஹோம்ஒர்க் இஸ் கிவன், யூ ஹாவ் டு சால்வ். அண்ட் தென் டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கெட் பேக் டு அஸ். அண்ட் தென் நம்மளோட டவுட் கிளியரிங் செஷனில் வி கேன் see that. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. bar 1 first floor, PS Square, SKS Hospital Road, opposite to Ponnasamy Counter, Kalyanamandapam, Salem. Contact 78670 14165.